தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 19,900 63,800 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே பார்த்திங்கன்னா 25,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் இல்லை, SC ST கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது, அதேமாதிரி PWD கேட்டகரிக்கும் ஃபீஸ் இல்லை. இவங்கெல்லாம் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இது இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ் ரெகுலர் போஸ்ட்டு தான். ஓகேங்களா? பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஸோ நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்க ஆண்கள் பெண்களும் எலிஜிபிள் தான். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th CPC படி லெவல் 8 வந்து உங்களுக்கு பெய்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு UR கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. UR கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்சிஸும் AWSக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா 7th CPC படி லெவல் 4 வந்து உங்களுக்கு பெய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா UR கேட்டகரிலையும் உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. அப்படிங்கிறனால ஆல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பர்சனல் செக்ரட்டரி இந்த போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆர்ட்ஸோ சயின்ஸோ BE BTech BCom BBA இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, கிராஜுவேஷன் அதை முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் 3 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியல் ஒர்க் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லது சென்ட்ரல் அட்டானமஸ் பாடி அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி, யூனிவர்சிட்டி, ரிசர்ச் இன்ஸ்டியூட் இங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இங்கே டிசேபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்போசர் இன் கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட் இருக்கணும், நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸு, செக்ரட்டரியல் ஒர்க்கு இதெல்லாமே இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி டிசேபிள் குவாலிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். இது ஒரு விரும்பத்தக்க தகுதி தான். ஓகேங்களா? டிசேபிள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது விரும்பத்தக்க தகுதி தான். இது இருந்தாலும் இல்லைனாலும் எசென்சியல் மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலே அந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வருடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட்டில் வந்து உங்களுக்கு 30 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸு சயின்ஸு BE BTech BCom BBA இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் ஏதாவது கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்
கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் பிஎஸ்யூ அல்லது அட்டானமஸ் பாடி இன் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்ச்சேஸு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸில் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு டிசேபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்போசர் இன் கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், போத் வெர்பல் அண்ட் ரிட்டன் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிசேபிள் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி ஈவினிங் 11:59 வரைக்குமே இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, அது வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லி 2 டெஸ்ட் இருக்குது. 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஸ்டேஜ் 2 ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டேஜ் 1 அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷனுக்கு கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ப்ராபஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 2 இயர்ஸ் ப்ராபஷன் பீரியட் முடிஞ்சதும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. உங்களோட மார்க் கார்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி அந்த மார்க் கார்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து சப்மிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாமே ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு விண்ணப்பிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு, +2 சர்டிஃபிகேட்டு இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டு இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் பர்பஸ்க்காக அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண குவாலிஃபிகேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா NOC சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப வேலிடான ஆக்டிவான இமெயில் ஐடி சப்மிஷன் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிஷன் பண்ணியிருக்கணும். ஏதாவது இன்கம்ப்ளீட்டாகவோ இல்லது வேறு ஏதாவது பொய்யான தகவல்களோ நீங்கள் சப்மிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ரிட்டன் டெஸ்ட்டும் உங்களுக்கு பெங்களூரில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு போகணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸெப்ஷன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. அதேமாதிரி SC ST கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது, PWD கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும் 250 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அந்த ஃபீஸையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட் போர்ட்டல் பார்த்திங்கன்னா ஜூன் 4th அன்றைக்கி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரீசன் என்னென்ன ரீசனுக்காக டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மெசேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, டவுட் இருக்குது, அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.